இந்த ராசிக்காரங்கள ரொம்ப பொறுமையானவங்க, பொறுப்பானவங்க, கடமைய கரெக்ட்டா செய்யக்கூடியவங்க அப்படின்லாம் அவங்க பெயர் எடுத்திருப்பாங்க. யார் இவங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான். இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா, காளை. காளை எப்படி தானியம் விளையிற பூமிய குறிக்குமோ, அது மாரி இவங்களுடைய பேச்சு அப்படியே ரொம்ப பொறுமையா, நிதானமா தான் இருக்கும். இவங்களுடைய ராசியே பூமி ராசி. அதனால ரொம்ப பொறுமையா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. யார்கிட்டயும் டக்குன்னு வார்த்தைய விட மாட்டாங்க. ரொம்ப பொறுமையா தான் பேசக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி காளை மாடு எப்படி அந்த பாரத்த சுமந்துக்கிட்டு போதோ, அது மாரி தான் குடும்ப பாரத்த சுமக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பொறுப்பா ஒவ்வொரு விஷயத்திலயும் பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்க. இவங்களுடைய உடன்பிறப்புகள்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி நல்லவன் அப்படிங்கிற பெயர் இவங்க எடுத்திருப்பாங்க. மறைமுகமா இவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரிஷபராசிக்கு 12வது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசி வரும். தாயார் மீது அதீத பற்று வைத்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தாய் இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பக்கபலமாக இருப்பாங்க. உடன் பிறந்தவங்கள் மீது நிறைய அக்கறை காட்டக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு செயல்லையுமே இறங்குனாங்க அப்படின்னா, அது தனியாக நின்னாவது அந்த செயலை கரெக்டாக முடிக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னம் காளை மாடு. காளை மாடு எப்படி ஒரு இடத்துல உட்காந்து அந்த தீனியை அசை போட்டுக்கிட்டே இருக்கோ, அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா, இந்த ரிஷபராசி என்பர்களுடைய செயல்பாடுகள் தனியாக நின்று கூட ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கூட, அது என்னென்னலாம் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நின்று அதை யோசித்து நம்ம இதை கரெக்டாக பண்ணணுமா, கரெக்டாக எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரீகால் பண்ணக்கூடியவங்களாம் அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வருமானம் உங்களுக்கு அமோகமாக வரும். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் வருமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். காலபுருஷர்களுக்கு 3வது வீடு மிதுன ராசி வந்து அமையும் போது கதை கட்டுரை எழுதுறது இவங்களுக்கு அருமையாக வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கலையில் அதீத ஈடுபாடோடு இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. கலைகளுக்கு அதிபதியாக கொண்ட சுக்கிரனையும் அதிபதியாக கொண்டவங்க. அதனால் கலையில் அதீத ஈடுபாடோடு இருக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசி வந்து ஒரு காற்று ராசி என்பதனால இவங்களுக்கு இசையில் கொஞ்சம் நாட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 5ஆம் இடத்துல புதன் வரும்போது 2க்குரியவர் 5ஆம் இடத்துல வரும்போது, அதுவும் காற்று ராசியாக வரும்போது, அதோடைய அதிபதி ராகு நட்சத்திரமாக வரும்போது வீணை, கிட்டார், மிருதங்கம் இந்த மாதிரி விஷயத்தில் வாத்தியங்கள் எல்லாம் அதீத ஈடுபாடோடு இறங்கக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல திருவாதிரை புதன் வீடு என்பதனால காற்று ராசியும் அங்கு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகமுள்ள ஒரு நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு சென்று பொருள் ஈட்டக்கூடிய, வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்க இன்சூரன்ஸ் சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமைந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அமையும். அதே மாதிரி இவங்களுடைய ராசியில் புதன் கேட்டை நட்சத்திரம் காலத்துக்கு 8வதாக இருப்பதனால இவங்களுக்கு ரயில்வே துறையில் வேலை கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 இவங்களுக்கு அமையும். அதற்கான சூழ்நிலை இவங்களுக்கு ஒரு சிலருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்களுக்கு உடன் பிறந்தவங்களுக்கு பார்த்து பார்த்து உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. பெற்றோருடன் சேர்ந்து இருந்தாங்கன்னா வீடு கலகலப்பாக இருக்கும். தனி கொடுத்தனம் போனாங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் நிறைந்ததாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி என்பர்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கடகம் ரிஷபத்துக்கு சகோதரன் என்பதனால, லக்னாதிபதியும் தாய் கிரகம் என்பதனால, சந்திரன் உச்சம் என்பதனால தாய் வழி உறவுகள் இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கால்சியம் சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி வரும். கால் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் வரும். உடன்பிறப்புகளால் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் அடிக்கடி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். 2க்கு மேலே இவங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போவுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அல்லது ஒரு வேலைக்கே போகிறீங்க அப்படின்னா கூட முதல்ல வீட்டில் கோபூஜை செய்யுங்க. கோபூஜை செஞ்சுட்டு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது
தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகும். கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் ஆண் தெய்வத்திற்கு ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க, நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெண் தெய்வத்திற்கு பௌர்ணமி நாட்களில் 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க, நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் சுயசாரம் பெற்று இருக்கிறதுனால ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் ஸ்தானம் ரொம்ப யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. தொழிலுக்காக போடுற உழைப்பு எக்காரணத்தை கொண்டு இந்த காலகட்டத்தில் வீணாகாது, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, போடுற உழைப்பை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உழைப்பை போடுங்க. இல்லை அப்படின்னா இந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு போடுற உழைப்பை இது கரெக்டாக உழைப்பை போட்டுட்ருக்குறோமா, கரெக்டான தொழிலை சூஸ் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைத்ததை சாதிப்பீங்க. சக ஊழியர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் பணி நிமித்தமாக எங்கேயாவது வெளியூரோ வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடிய அமைப்பில் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு விதமான குழப்பம் தென்படும். நம்ம கரெக்டாக செயல்படுறோமா, கரெக்டாக உழைப்பு போடுறோமா, கரெக்டாக நம்ம எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிக்கிறோமா அப்படின்னு ஒரு விதமான குழப்பம் ஏற்படும். அப்படி குழப்பமான நிலையில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தவறுதலாக போகக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த குழப்பமான மனநிலையோடு ஒரு முடிவு எடுக்கிறத விட மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து, வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த வாரத்தில் நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட ஏற்பட்டிருக்கும். இந்த வாரம் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ரொம்ப நாளாக ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டே இருந்திருக்கும். அதில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் இறங்குற காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சின்ன சின்ன தடைகள் வரும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல நிறைய போட்டிகள், பொறாமைகள், எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். கல்வியில் கொஞ்சம் நாட்டம் குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் படிக்கிறது நல்லது. அதே மாதிரி கல்விக்காக நீங்கள் போடுற உழைப்பு என்றுமே வீண் போகாது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கல்விக்காக அதிக உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு. நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ஆரோக்கிய ரீதியாக இருந்த குறைபாடுகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். பிள்ளைங்க உங்களுடைய மனைவியெல்லாம் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அதுவே மிகப்பெரிய ப்ளஸ். ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. பொருளாதார நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. ஒரு சிலர்லாம் புதிய வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக புதிய வீடு கட்டி குடிபெயரணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ளே இருந்ததுலேயே அது வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய தொகை ஒன்று கைக்கு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தி நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. வீட்டில் ரொம்ப நாளாக மங்கள நிகழ்வு தடைபட்டுக்கிட்டே இருந்ததா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கூடி வரும். எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்ததா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது நிறைவேறாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் அமையும். வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு புகழ், நல்ல ஒரு பாராட்டு உள்ள நபராக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பழைய பாக்கியில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல மகிழ்ச்சி இருக்குது. சுபகாரியங்கள்லாம் தடைபட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்துலையுமே இந்த காலகட்டத்தில் டக்குன்னு நீங்கள் பலனை எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டு அதுக்கப்புறம் தான் பலனை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மனை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நல்ல மகிழ்ச்சியாகவும் அமையும். மனதுக்கு பிடித்த நல்ல நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.